Example 5.41. Certain telescopes contain both parabolic mirror and a hyperbolic mirror. ஸோ டெலஸ்கோப்பில் பேராபோலிக் ஷேப்பில் ஒரு மிரர் இருக்குது, ஹைப்பர்போலிக் ஷேப்பில் ஒரு மிரர் இருக்குது. இந்த டெலஸ்கோப் ஷோன் இந்த ஃபிகர். ஸோ இந்த ஃபிகரில் வந்து அந்த டெலஸ்கோப்போட ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேராபோலா அண்ட் ஒன் ஹைப்பர்போலா ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராபோலா அண்ட் ஹைப்பர்போலா ஷேர் ஃபோக்கஸ் F1. ஸோ ஷேர் ஃபோக்கஸ் F1 அப்படின்னா என்ன மீனிங்? F1ங்கிற ஃபோக்கஸ் பேராபோலாக்கும் ஹைப்பர்போலாக்கும் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. which is 14 meter above the vertex of the parabola. பேராபோலாவோட வெர்டெக்ஸ்லேருந்து 14 மீட்டர் ஹையில் நமக்கு அந்த F1ங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது, F1ங்கிற ஃபோக்கஸ் இருக்குது. The hyperbola second focus F2 is 2 meter above the parabola vertex. பேராபோலாவோட வெர்டெக்ஸ்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் செகண்ட் ஃபோக்கஸ் F2 இருக்குது. The vertex of the hyperbolic mirror is 1 meter below F1. ஸோ F1க்கு 1 மீட்டர் பிலோவில் ஹைப்பர்போலாவோட வெர்டெக்ஸ் இருக்குது. பொசிஷன் ஏ கோஆர்டினேட் சிஸ்டம் வித் ஆரிஜின். பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரிஜின் அட் த சென்டர் ஆஃப் ஹைப்பர்போலாவோட சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்குது. அண்ட் வித் த ஃபோக்கி ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஃபோக்கஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் வந்து நாம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்குற மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ இதில் வந்து ஒரு பேராபோலிக் மிரர் அண்ட் ஹைப்பர்போலிக் மிரர் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, வெர்டெக்ஸ் F1 வந்து F1ங்கிற ஃபோக்கஸ் பேராபோலாக்கும் ஹைப்பர்போலாக்கும் காமன் ஃபோக்கஸ். அது பேராபோலாவோட வெர்டெக்ஸ்லேருந்து 14 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, அபோவ் 14 மீட்டர் அபோவ் அது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த வெர்டெக்ஸ்லேருந்து F1 வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 14 மீட்டர். ஸோ இது வந்து கொஷினில் கிவன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்ட் ஃபோக்கஸ் F2 இஸ் 2 மீட்டர் அபோவ் த பேராபோலாஸ் வெர்டெக்ஸ். பேராபோலாவோட வெர்டெக்ஸ்லேருந்து F2 ஃபோக்கஸ் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. F1 வந்து 14 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, F2 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ டோட்டலாக 14, இங்கே வரைக்கும் 2 அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கஸ் எவ்வளோ இருக்கும்? 12 மீட்டர் தானே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஃபோக்கஸ் அப்படிங்கிறது 12 மீட்டர். ஸோ இது டோட்டலாக 12 அப்படின்னா சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை நான் 6ன்னு எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை நான் 6 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது டோட்டலாக 14, இது 2 அப்படிங்கிறதுனால இது 12. ஸோ இதை நான் 6, இது 6 அப்படின்னு சொல்லி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கொஸ்டினில் வர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா வந்து ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் வித் த ஃபோக்கஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஹைப்பர்போலா பாருங்கள் நமக்கு இப்படி இருக்குது, இந்த ஒய் ஆக்சிஸில் தான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷனோட ஃபார்மெட் எழுதிக்கலாம். ஈக்குவேஷனோட ஃபார்மெட் எழுதினா தான் நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் ஃபார்மெட் எப்படி இருக்கும்? இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி வேல்யூ நமக்கு வேணும். ஏங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு வெர்டெக்ஸ். சென்டருக்கும் வெர்டெக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நமக்கு வந்து சென்டர் டு வெர்டெக்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா சென்டர்லேருந்து வெர்டெக்ஸ் இங்கே வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும். இதுதான் ஏ. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம்மில் நமக்கு ஏ வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு ஏஇ வேல்யூ தெரியும். இங்கேருந்து ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. ஸோ என்ன தெரியும், ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு தெரியுமா? ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6. ஏஇ மீன்ஸ் சென்டர் டு ஃபோக்கஸ் 6. ஸோ சென்டர் டு வெர்டெக்ஸ் தான் நமக்கு வேணும். இது 6ன்னு தெரியுமா? ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூவை கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, F1லேருந்து 1 மீட்டர் பிலோவில் ஹைப்பர்போலிக் மிரர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு தெரியும். ஸோ டோட்டலாக 6லேருந்து இந்த 1 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஏயோட வேல்யூ எனக்கு கிடச்சிருமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது 1 மீட்டர்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஇலேருந்து இந்த 1 மீட்டரை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ ஏ 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5. ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. ஏஇ வேல்யூ 6 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதிலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ பி வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? பி வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இது ஒரு ஹைப்பர்போலாவில் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1 which is equal to a square e square minus a square is equal to ae the whole square minus a square. aeங்கிறது 6 so 6 square minus 5 square 36 minus 25. so b square is equal to 11. b square value போதும், b value தேவையில்லை. so a 5 அப்படின்னா a square is equal to 25. ஸோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. சென்டர் 0,0 அப்படிங்கிறதுனால இதுதான் ஈக்குவேஷனோட ஃபார்மேட். ஸோ இதிலேருந்து வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாமா? தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வேல்யூ 11 இஸ் ஈக்குவல் டு 1 which is the equation of hyperbola. So here hyperbola or equation y square by 25 minus x square by 11 is equal to 1.